உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு விமோச்சனத்தை கொடுத்தவர் இந்த குரு பகவான். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த 5ஆம் இடத்துல இருந்து வக்கர கதியில இருக்க போறார். இந்த வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர கதியில இருக்க போறார். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள், உழைப்புக்கு பேர் போனவர்கள், நைட்டு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள். அதெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம் சார், எல்லாத்தையும் இழந்துட்டேன் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா எல்லா மகர ராசி அன்பர்களுக்கு. அதுவும் வேலையில இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை போய் வேலையில நிறைய பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ்லாம் சில பேருக்குலாம் ஆயிருக்கு. சில பேருக்குலாம் வேலை செய்யற இடத்துல தகராறுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார். நிறைய தொந்தரவுல சந்திச்சிட்டேன். என் வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு இந்த 7.5 சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அவங்கெல்லாம் இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு வருவீங்க. அந்த ரெக்கவரியில அடுத்த ஸ்டேஜுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாதல் மிக சிறப்பான ஒரு நிலை. அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதும் கூட. 3ஆம் இடம் சொல்லக்கூடியது முயற்சிகளை குறிக்கும். மகர ராசி அப்படின்னாவே லாஸ்ட் 2.5 இயர்ஸ் எல்லாம் ஃபெயிலியர். எதை செஞ்சும் ஒன்றும் நடக்கல, நான் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டேன், அதுலேருந்து வெளில வர முடியல. அதுதான் அந்த நிலை தான் கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த நிலையிலேருந்து நான் மாறிடுவேனா, திருப்பி பழைய மாதிரி வந்துடுவேனா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கான அடுத்த கட்டம் தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிலை. பிஸ்னஸில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள். இந்த கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரில சார், நல்லா பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் ஒரு கம்பெனி 2 கம்பெனி நிறைய விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணேன். எல்லாம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு இருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லார்கிட்டையும் சண்டை, பிரச்சனைகள். இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் தான். நான் தோத்துட்டேனே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற நிலை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட உழைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய நிலை அது மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்படியே இருந்துடுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த உழைப்பு உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். திருப்பி பழைய மாரி உழைங்க. திருப்பி வந்துடுவீங்க. ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா, மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டான ராசி. அப்ப அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கர்மக்காரகனை குறிக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வீடு. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெட்ட கர்ம வினையின் பலனாக பிரச்சனைகள சந்திச்சிருக்கீங்க. அவ்வளதான். அந்த கர்மாவெல்லாம் கழிச்சிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க சொல்றீங்க சார், நான் பட்ட அவமானங்கள் வாழ்க்கையில யாருமே படமாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைய சந்திச்சுட்டேன். அவ்வளோ பிரச்சனைய சந்திச்சும் திருப்பி முன்னுக்கு வரீங்கன்னா, அதுக்கு காரணம் அதே சனி பகவான் தான். உங்களுக்கு பிரச்சனைய குடுத்தவரே உங்கள காப்பாத்தவும் செய்வார் கண்டிப்பா. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. உழைக்கிறதுக்கு மட்டும் தயாரா இருங்க. உழைப்ப மட்டும் கம்மி பண்ணாதீங்க. உழைப்பு வீண் போயிடுச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா, அது நேரம் சரியில்லைனால வீணா போயிடுச்சு. இப்ப உங்களுடைய நேரம் மாறிட்டு இருக்கு. உழைப்ப போடுங்க. திருப்பி பழைய மாரி வந்துடுவீங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு மாற்றங்கள குடுக்கக்கூடிய பயிற்சி பலனா இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா, அந்த குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம். அந்த குருவுடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல விழுறதுனால, நெறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது. நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க. மகர ராசி அப்படின்னாவே பிஸ்னஸ்க்கு பேர் போனவங்க. அதில எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லா மகர ராசியும் பிஸ்னஸ் மைண்டட் பர்சனா தான் இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள குடுத்தா, அத விக்காம போவே மாட்டீங்க. எப்படியாவது எப்படிலாம் விக்கணும்? எப்படிலாம் அந்த பொருள ப்ரமோட் பண்ணா விக்க முடியும்? அப்படின்ற நிலை கண்டிப்பா இந்த மகர ராசி என்பவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதன் மூலமாக உங்களுடைய தொழில்ல லாபங்கள் வரப்போகுது.
புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். புதிய வாய்ப்புகள் வந்து புதுசா லாபம் வருதுன்னா, அப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பா குறைய போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? கடனுடைய அளவு உடனே குறையுமா சார்? உடனே குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப மெதுவா குறையும். அதுக்கான வாய்ப்புகள தேடுங்க. எப்படிலாம் நம்ம குறைக்கலான்றத யோசிங்க. கண்டிப்பா குறைச்சிருவீங்க. ஒரு காலகட்டத்தில லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில கண்டிப்பா இருக்கு. அதேபோல வேலையில இருக்கீங்க. வேலையில பிரச்சனை, வேலையில தொல்லைகள் இருக்கு. அதெல்லாம் கடந்த காலகட்டம். இதுக்கப்புறம் மாறலாமா சார்? நான் அப்படிதான் மாறி தான் மாட்டிக்கிட்டேன் சார். நான் ஒரு தப்பான கம்பெனில வந்து மாட்டிக்கிட்டேன். அது கடைசியா அந்த கம்பெனி வேல விட்டு போ வேண்டியதா வந்துச்சு. அதனால தான் என்னால ஹவுசிங் லோன் கட்ட முடியல. கார் லோன் கட்ட முடியல. எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. அந்த நிலைமை முடிஞ்சுச்சு. திருப்பி அதையே நெனச்சுட்டு இருக்காதீங்க. இப்ப மாறுங்க. கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி வெளிநாடு போலாமா? வெளியூர் போய் வேல பார்க்கலாமா? எனக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. கண்டிப்பா செய்யுங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நெறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். சில பேர்லாம் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாரி கடந்த கால விஷயங்கள யோசிச்சுட்டு அப்படியே எதுவும் செய்யாம இருக்கீங்க. கடந்த காலகட்டத்தில பணம் கட்டி ஏதாவது ட்ரை பண்ணி வெளிநாடு போலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த பணமும் வராம, கடன் வாங்கி குடுத்து அதிலயும் மாட்டிட்டு பெரிய லெவல்ல முழிச்சவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த வாட்டி நீங்க பணம் குடுத்து போனா கூட தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள செய்யுங்க. நெறைய பேரு தப்பான முடிவுகள் மூலமாக தோற்றவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள். நீங்க லாஸ்ட் 2 1/2 இயர்ஸ்ல என்ன டிசிஷன்லாம் எடுத்தேன்னு ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அந்த டிசிஷன் எல்லாமே தப்பா இப்ப தெரியும் உங்களுக்கு. ஐயோ! தேவையில்லாம போய் இதில நான் பண்ணிட்டேனே! தேவையில்லாத இந்த விஷயத்த செஞ்சுட்டேனே! அப்படின்னு நிலை கண்டிப்பா அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அந்த நிலை மாறிடுச்சு. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளாக மாறும். அப்ப இந்த காலகட்டத்தில நீங்க எத செஞ்சாலும் லாபத்த குடுக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி பணத்த இழந்து, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, உதவி பண்றேன்னு நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணேன் சார் என் ஃப்ரெண்டுக்கு. கடைசில அவரு போய் எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆயிட்டாரு. இப்ப என் பணமும் லாக் ஆயிடுச்சு. இப்ப அந்த பிரச்சனைகள்லாம் மாறி, அவங்களுக்கும் பணம் வரும். உங்களுக்கும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. நெறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில நெறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. திருமணத்தில ஏற்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவு நெறைய மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கைய தொலைச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7 சனி தான். அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க. இப்ப சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, நீங்க போய் அவங்கட்ட பேசி சேர்ந்து வாழறதுக்கான ஒரு நிலை உண்டு. இல்ல டைவர்ஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. வேற வழியே இல்லன்னா, டைவர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மறு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பகுதி பலன்கள் இருக்க போகுது. அதேபோல நீண்ட காலமா திருமணம் நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில திருமணத்திற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா ஏற்படுத்திக் கொள்ளலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தாற் போல, தசாபுத்தி தந்தாற் போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99க்கு ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300க்கு குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டில படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.